குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் தங்க பிள்ளையே, நான் உனக்கான விஷயத்தில் எந்த வெற்றி செய்தியை தர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேனோ அந்த வெற்றி செய்தியை தருவதற்காக வந்திருக்கின்றேன். நீ இதனால் வரையிலும் மனம் குழப்பமடைந்து எந்த கேள்விக்கு எப்படி விடை கிடைக்கப் போகிறது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாய். இப்பொழுதே உன் வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருந்து கொண்டு இருக்கிறாள் அல்லவா? அவரை சந்திக்கும் தருணம் வந்து விட்டது. ஏனென்றால் அவள்தான் உன் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கப் போகிறாள். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருந்தாய். அந்த தவித்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. நீயோ நினைத்தாய் அல்லவா, நான் செய்கின்ற விஷயத்தை என் கனவிலாவது யாராவது வந்து தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டே இருந்தாய். அப்படித்தான் உன் விஷயத்தில் இப்பொழுது நீ அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்காக உன் வீட்டில் இருக்கின்ற கன்னி தெய்வமே உனக்கான சுபிக்ஷத்தை கொண்டு வந்து தரப்போகிறாள். ஒவ்வொரு நாளும் கடப்பதே இங்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்று நீ தவித்து கொண்டிருந்தாய். மனதின் கேள்விகள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. எப்படியாவது எதையாவது சாதிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் எங்கே சென்றாலும் எனக்கு ஒரு காலம் வருமா, எனக்கான நல்ல நேரம் பிறக்குமா என்றெல்லாம் உன் மனதில் அத்தனை வழிகளோடு போராடி கொண்டிருக்கின்றாய். ஆனால் எவ்வளவு போராட்டத்தை முன்னெடுத்து சென்றாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் எனக்கான வாழ்க்கையில் மட்டும் விடியலே இல்லையோ என்று நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய். என் தங்கமே, இத்தனை கடமைகளையும் உன் மனதிற்குள் வைத்து கொண்டு இரவு பகல் தூங்காமல் அழுது புலம்பிக் கொண்டு இருக்காதே. இனம் புரியாத எரிச்சலுடன் மனமிட்டு பேசுவதற்கு யார் இருக்கின்றாள்? என் மனதில் இருக்கின்ற வழிகளை புரிவதற்கு யார் இருக்கின்றாள் என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்காதே. குத்தம் சொல்லியே உன் வாழ்க்கையை முடித்து விட்டார்களே என்று உன் மனம் தவித்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் அந்த கன்னி தெய்வம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். நெருக்கமானவர்களே உன் மனம் வருத்தி கொண்டு இருக்கின்றார்களே என்று நீ மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. மனதால் பாதிப்படைந்து இப்பொழுது நீ என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாது தவித்து கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழியை உணர்ந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து நான் ஓடோடி வந்து இருக்கின்றேன். எல்லாம் வாழ்வில் இருந்தும் உன்னிடம் இங்கு ஏதோ ஒன்று குறைப்பட்டது போலல்லவா, வாழ்க்கையை இழந்து விட்டது போலல்லவா அங்கு தவித்து கொண்டு இருக்கின்றாய். சர்வ நிச்சயமாக நீ விட்ட கண்ணீருக்கு பதில் சொல்ல உன் கன்னி தெய்வம் வந்து விட்டாள். பொறுமையும் கனிவும் அமைதியும் வாழ்க்கையில் என்றென்றும் நிலைத்து கொண்டு இருந்தால் நீ நினைத்தது பலிக்கத்தான் செய்ய போகிறது. வாழ்வில் இந்த பிளவிலிருந்தும் நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் அப்பனே முருகா என்று என்னை கையெடுத்து விட்ட பிறகும் நான் உன் கன்னி தெய்வத்தோடு உன்னை வந்து சந்திக்கத்தான் போகிறேன். கவலைகள் அங்கு தேய்பிறையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் அடுத்தது செய்வதறியாத அடுத்தது என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று நீ புலம்பி தவித்து கொண்டே இருந்தாய். வீணை வாசிப்பது வேறு திசையில் இருந்து உன் காதுகளுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் கண்ணு கெட்டிய தூரத்தில் இருந்து வெளிச்சம் பிறக்கவில்லையோ என்று உன் மனம் தளர்ந்து விடாதே. வாழ்வின் இந்த நொடி நிரந்தரம் இல்லை என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். என் தங்கமே, நீ நினைப்பதெல்லாம் உனக்கு
உனக்கான வெற்றியாகத்தான் இருக்கப் போகிறது. நீ எதை எதிர்நோக்கி வந்தாயோ அந்த வெற்றியானது உன் வாழ்க்கையே அங்கு நினைத்து கொண்டு நீ இருக்காதே. நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுவதற்கு இங்கு என்ன நடந்தாகிவிட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். காற்றை எதிர்த்துதான் பட்டங்கள் பறந்து கொண்டு இருக்கின்றன. காற்றை எதிர்த்தால் மட்டும்தான் பட்டங்கள் பறக்க முடியும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் ஏது எப்படி நடந்தாலும் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது உன் பிரச்சனைகளாகத்தான் இருக்கப் போகிறது. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தான் நீ சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றாய். அறியாமை என்னும் ஒன்றில் நீ பிணைந்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, நல்லதானாலும் கெட்டதானாலும் வினைகளை களைந்து உனக்கான வெற்றியை தருவது இந்த முருகனாக இருக்கும்போது இன்பமும் துன்பமும் தாண்டி வாழ்வில் முளைத்த அத்தனை விஷயத்திலும் நீ வெற்றியை கொண்டாடுவதற்கு தயாராக இரு என்று தான் சொல்கிறேன். எதை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய்? எதை நினைத்து நீ கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? அத்தனை விஷயத்தையும் தாண்டி உடை தெரிவதற்கு இங்கு என்ன இருக்கிறதோ என்று யோசிக்காதே. தடைகள் என்னவென்று தெரியாமல் இருந்த என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் தடைகளை மட்டுமே நீ தாண்டி கொண்டு இருக்கின்றாய். அந்த தடைகளை படிக்கல்லாக மாற்றி இப்பொழுது நீ வென்றுவிடும் சவால்களாகத்தான் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன் மன போராட்டத்திற்கான விடையை கொடுப்பதற்குத்தான் இந்த முருகனானவன் நான் வந்திருக்கின்றேன். துயரங்கள் யாருக்குத்தான் இல்லை என் பிள்ளையே? உன் துன்பங்களை கண்டு நீ மனம் கலங்கி விடாதே. ஒளியின் வழியை தாங்கிக் கொள்ளும் போதுதானே அந்த கள்ளம் சிற்பமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. அதுபோலத்தான் இந்த முருகன் தருகின்ற சோதனையும் தாங்கி நிற்கின்ற மன வலிமையை நீ பெற்றுக்கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைக்கு செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. போதுமான அளவுக்கு நான் காத்திருந்து விட்டேன் அப்பனே முருகனே என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். அந்த நிலையை தாண்டி இப்பொழுது உன் வெற்றிக்கான பரிசையும் உன் பொறுமைக்கான பலனையும் உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். உன் பொறுமைக்கு யான எல்லை முடிந்துவிட்டது. காலத்தால் காணாமல் போன சில விஷயங்களை நீ இப்பொழுது நினைத்து நினைத்து யோசித்து கொண்டு இருக்காதே. அத்தனையும் செயல்பட ஆரம்பித்து விட்டது. உனக்குள் இருக்கின்ற வலிகளையும் கஷ்டத்தையும் நான் தாங்கி பிடிக்கப் போகும்போது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? நெஞ்சிலே கவலையை நித்தமாக அங்கு சுமந்து கொண்டு இருக்காதே. உனக்கு பதிலாக உன் கவலையை சுமப்பதற்குத்தான் இந்த முருகனானவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் நீ எதற்காக பிள்ளையே அங்கு சற்றும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய்? உன் சுமைகளை தாங்கி பிடிக்க இந்த முருகன் நான் வந்து விட்ட பிறகும் உன் மனக்கவலையில் இருந்து நீங்கி உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் வந்து இருக்கின்றேன். துவண்டு விட்டால் வெற்றி கெட்டுவிடும் என் தங்கமே. தூங்காத இரவும் கெட்டுவிடும். அதனால்தான் தூங்கினால்தான் உன் வாழ்க்கையில் அங்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற பிரச்சனைகளுக்கான விடை கிடைக்கத்தான் செய்ய போகிறது. கவனமான முறையில் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துவிட்டால் நாம் வாழ்க்கையில் வெற்றி கிடைத்துவிடும். நீயோ அங்கு என்னென்னமோ நினைத்து கொண்டு கவனமில்லா செயலிலும் கருத்தில்லா எழுத்திலும் வறுமை வந்தால் என்ன செய்வது என்று போல் நீ அங்கு முகம் சுருங்கி கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் உள்ளத்தையும் தளர்த்து கொண்டே இருக்கின்றாய். அமைதியான உன் முடிவில்தான் உன் வாழ்க்கை நிலைத்து கொண்டு இருக்கின்றது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நீ எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கான விடை கிடைக்கும். வாழ்வில் கசங்கி போன காலத்தில் முடிந்து விட்டது. வசந்த காலத்தை வரவேற்க நீ தயாராக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இங்கு வெற்றி கிடைக்கும். திசை தெரியாமல் நீ இருந்து கொண்டு இருக்காதே. திசை தெரியாமல் இருக்கும் நதி போல் நாம் இருந்து விடுவோமோ என்று எண்ணாதே. அந்த நதியும் தமக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி தனக்கான புதிய அத்தியாயத்தை தொடங்கி கொண்டு இருக்கின்றது. அதுபோலத்தான்
உன் வாழ்க்கை முடிந்த கட்டத்தை பற்றி யோசிக்காமல் நீ வெற்றி கொள்ளும் தருணத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இரு. வெற்றி பெற்றால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதில் நீ இப்பொழுதே மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இரு. மீதியே இந்த முருகனானவன் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான தருணம் என்னால் எழுதப்பட்டு இருக்கும்போது, உன்னோடு சேர்ந்து உன் கன்னி துணையானவள் இருக்கும்போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய்? வாழ்வில் வரும் வருத்தங்களை தூக்கி எறிந்து விட்டு மேன்மை பெற தொடங்கு. நிச்சயமாக வெற்றி பெறுவாய். யாம் இருக்க பயமேன்?